என்ன கரெக்டு தான். ஒரு பகுதியை கொடுக்கணுங்கிற தனியாக பத்திரம் வச்சுருக்கீங்களா? பத்திரம் இல்லைங்க, பொதுவில் கொடுக்கலான்ட்டுங்க. பத்திரம் அம்மாவே இருக்குதுங்க. அப்போ அவங்கெல்லாம் கையெழுத்து போட வருவாங்களே? ரேட்டு ஏறாரு, அவிலே ஏற்றிட்டே இருக்கிறாங்க, கொடுக்க வர மாட்டேங்கிறாங்க. அவங்கள மனத்தை பக்குவப்படுத்தி ஓகே பண்ணி தந்தால் போதுமா? காலில் வந்துட்டுவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. மூன்றரை மணிக்கு என்னை பார்த்துட்டு போ, ஜெயிச்சு தாரேன். நல்லா உள்ள படிச்சுட்டு இருக்கிறானுங்க, வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சு கண்டிப்பாக கிடைச்சாச்சு. அகடாமியில் ஜெயிச்சாச்சு. போ, கல்யாணம் அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கையில் சரக்கு வச்சுருக்கேன், வாப்பா. எல்லாரும் சரக்கோட வந்துடுவீங்களா? அடுத்து என்னடா வேணும்? முடிச்சா அவளைத்தான் முடிப்பேன். டோன்ட் கேர். வாடா தம்பி, வா. சும்மா இருக்கியா? நான் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துருக்கேன். அவளை கொண்டு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கட்டுமா? ஆனால் ஒரு காலத்தில் இந்த வார்த்தையை சொல்லாமல் உன் இஷ்டத்தில் மனத்தில் இப்போ குழப்பம் பண்ணி வச்சுருந்திய. அப்படி குழம்புது. இப்போ ஒன்றும் கவலைப்படாத. கண்ணை மூடி நிமிந்து உட்காரு, என்னையை மட்டும் நினச்சிக்கா. ஐயனே அருள்வடிவாக வாழும் ஆடிப்பட்டம். கால் வந்துட்டு வா. ஆணிப்பட்டம் தேடி விதைத்தேன் கொல்லடி கண்ணம். வரலாம்ப்பா, வா. சொந்தத்திலே பொண்ணு இருக்குடா, நம்ம இனத்திலே இருக்கு. நல்ல பொண்ணாக கொண்டு வந்து சேர்க்குறேன். ஆடி 30க்குள்ளே கொண்டு வந்துடுறேன். நல்லா இருக்கு. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாரு. உடல்நிலை ஒருத்தருக்கு சோமநாமம் இருக்குது, ஜெயிச்சு தரப்போ நல்லாயிடும். கர்ப்பசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சுருக்கீங்களா? என்னடா வியாபாரம்? வா, கால்ன்ட்டு வா. இது யார்? கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாரும் இல்லைலாம். அந்த அம்மா கட்டணும். என்ன வேலை பார்க்குறேன்? கையெழுத்து நீங்களா போடுதீங்க? நீ யாருடி? நீ பிஃபார்ம் படித்து சான்று வச்சுருக்கியா? உங்கள் இடத்துல வண்டி ஓடுதுன்னு கால் வந்துட்டுவாங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞான தங்கமே. என்ன வேணும்ப்பா? இல்லை, வியாபாரம் நல்லா ஓடக்கூடிய நேரம் வருது. உங்களுடைய வியாபாரத்துக்குரிய ஜனவசியம் ஒருத்தரால் தடுக்கப்பட்டது. நீங்கள் நினைக்கிறீங்க ரோடு மாதிரி வச்சா நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம் இருக்கும், புரியுதா? அப்படி ஒரு விஷயம் வேண்டாம். அடுத்த இடத்துல வைக்கிறதுக்கும் ஒரு பிராஞ்சை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு ஒரு ஐடியாவும் வச்சுருக்கிறேன், ஒரு இடமும் போட்டு தரேன். கால் வந்துட்டு வா, அசத்திடுவோம். என்ன வெள்ளிடா? இதில் உடல்நிலை சரியில்லாத யார்? என்ன செய்து? ஒன் சைடு. ஓகே, வெளியே வா, வா வெளியே. இதில் யாருக்காவது எதுவும் வழக்கு வந்துச்சா இடையில? உனக்கு என்ன வழக்கு? குழப்பம் வந்துருச்சு. நீ உண்மையிலே ஸ்டாஃப் நர்சிங் படிச்சிருக்கியா? பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். அப்போ உனக்கு சான்று இருக்குங்களா? அனுபவ சான்று இல்லை. அப்படின்னு கண்ணை மூடு. நான் ஓகே, கண்ணை மூடு. கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா. தொழிலை ஓங்காரமாக ஆக்கித்தாரேன். என்ன, எந்த வழக்கும் இல்லாமல் உங்களை நிம்மதியாக வாழ வச்சு தரேன். இப்போ கடன்கள் கொஞ்சம் இருக்குது, அதையெல்லாம் தீர்த்து தந்துடுறேன். தேவையில்லாத வார்த்தைகள் வேறு நடமாடி மன வருத்தங்களும் குழப்பங்களும் நடக்கு.
இந்த குழப்பங்கள்லேருந்து உங்களை விடுதலை ஆக்கிடுவோம். போதுமில்ல? வேறு என்ன வேணும்? அந்த இடத்த விற்று தந்துடுறேன். இன்னொரு இடத்துல ஒரு பிரான்ச்சு போட்டு தரேன், ஜெயிச்சு தரேன். ஒரு ரிட்டையர்டு டாக்டர் உங்களுக்கு உதவி செய்வாங்க, அவங்கள யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, ரிசல்ட் வந்தாச்சு, ஜெயிச்சாச்சு, நல்லா இருக்கு. புண்ணியமாக இருங்க, சாப்பிட்டு போங்க. அறவரையா பிறகு போங்க. உடல்நிலை தெரியலாத மகனே வா. டிங் 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 டிங். கால் வந்துட்டு வா. வா, உட்கார். உன்னுடைய உடம்பை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஒன் சைடு வந்து சரியாக இயங்கலை, 60% தான் இயங்குது, ஃபெயிலியர் ஆகிருக்கு. கிரியாட்டின்லாம் சரியாக செக் பண்ணியாடா? 13 தான் இருக்குது, கூடுதலாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாதாப்பா. இப்போ டயாலிசிஸ் ஸ்டேஜ் ஏற்பட்டாச்சா? தமிழ் மருந்து கொஞ்ச நாள், ஒரு 15 நாள் சாப்பிட்றியா, கிரியாட்டின் பவர் குறைஞ்சிரும். 8க்கு கொண்டு வந்த பிறகு டயாலிசிஸ் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்படி மருத்துவத்திலே குணமாக்கலாம். ஓகே பண்ணலாமா? கால் வந்துட்டு வா. கருசாமிக்கு எந்த ஒரு ஹோமியோபதி டாக்டரை போய் பாரு, தப்பாக நினைக்காத. அவங்க உனக்கு கரெக்டாக 18 நாள் 30 நாளைக்குள்ளே குறைச்சி தந்துடுவாங்க. உயிர்கண்டம்லாம் உன்னை நான் காப்பாற்றுவேன். இப்படி இளமையான வாழ்வு பெருகும், ஆயுள் நீடிக்கும். சென்று வா மகனே, அதுக்கு பணமும் கிடைக்கும். அசத்துடா, சாப்பிட்டு போ, அறவரையா பேராத. கருமசாமிக்கு கால் வந்துட்டாப்பா. யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால், யார் என்ன சொல்வது? வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கேளா? செம்பு இருக்குது, கும்பார் இருக்குது, உயரமாக இருக்குது, என்ன இருக்குது, காக்கா வந்து உட்காருது, ஆம்னு 5 மணிக்கு சத்தம் கேட்கு. உங்கள் பேர் என்ன? பாபு. கால் வந்துட்டாங்க. பக்கத்தில் ஒரு தெய்வ குரல் ஒரு 5 மணிக்கு ஒலிக்க. அது என்ன கோயிலா? என்னது, என்ன கோயில்? என்ன கோயில்ண்ணே? உட்காரு, உட்கார முடியுமா? சரி, என்ன வேணும் உங்களுக்கு? சரி, இந்தாங்க. கடைக்கு யாரும் செய்வனை வைக்கல என்னாச்சு? உங்கள் தொழிலை நல்லா ஆக்கி தரேன். 3 மாதம் பொறுமையாக இருங்க, எல்லாம் ஜெயிச்சிருவீங்க. கடன் இல்லாமல் ஆக்கி தரேன், வெற்றியாக்கும். 3 முறை என்னைய பார்க்கலாம். கர்மசாமிக்கு தாராபுரமா? பா 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 கால் வந்துட்டு வரலாம். இது யாரும் உன் பையனாம்மா? இல்லையா? தாராபுரத்தில் எந்த இடம்? கடைவீதி. 1 2 3 4 5 6 பாலத்துக்கு கீழே. குடும்பத்தில் யாரும் இன்ஜினியர் இருக்காங்களா? இவனை தான் அப்படி ஆக்கணும். உட்கார். உங்கள் அப்பா அங்கே என்னாச்சு? கண்ண முடுறா. தேவையில்லாமல் இன்னொருத்தருடைய நட்பு உள்ளே புகுந்து உன் கணவன் பிரியப்பட்டான். கால் வந்துட்டு வாங்க. இப்படியா ஆடுதலுக்கு கீழே இடுப்பு வலிக்கு, வேற வேணுமா? நீ என்ன வேலை பார்க்க? வாட், வர வைக்கணுங்களா? கண்ணை முடிக்கா, நல்ல கண்ணை முடே. பே உள்ள என்னையே நினச்சிக்கா. சரி, இளஞ்சாச்சு. மனமங்கலத்தோடு அடுத்து என்னையை பார்ப்பாய். வெற்றி உண்டு. படித்து இன்ஜினியர் ஆக்க பிள்ளைய இந்தாடா. நல்லா இருக்காத்தில திருவண்ணாமலைக்கு போகணும்னு நினச்சீங்களோ? என்னைக்கு போகிறியா? தரிசனம் பண்ணிட்டு என்னை வந்து பார். நல்லா இருக்கு, போய்ட்டு வந்தா பணம் வருமானம் பெருகும். ஒரு அருமையான ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டாப் ஒன்று ஆரம்பிப்போம். ஓகே பண்ணுவோம். என்ன என்னடா சிரிக்குது பாரு. வாடா தம்பி வா.
இல்லை வெண்டங்காய் கிலோ எவ்வளவு? காய்கறி உண்டா உங்கள்கிட்ட? காய்கறியெல்லாம் வேணுமே எங்களுக்கு, திறமையா? உங்கள் ஏரியாவில் காய்கறி சத்தமாக கேட்கு, கொய் 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 கொய்ன்னு சத்தம் கேட்க. காராமணி காராமணி சத்தம் கேட்கு. உங்கள் ஏரியா தானே? கால் வந்துட்டு கடலே கடலக்கா கடலக்கா. செல்லெல்லாம் அங்கே வச்சுருக்க? அங்கே வச்சுருந்தியா? தம்பி நல்லவையும் தானே? குடிப்பியா? குடிச்சு எவ்வளோ நாள் இருக்கும்? எவ்வளோ நாள் இருக்கும் குடிச்சு? சரி, இப்போ என்ன வேணும்? வீட்டில் பிரச்சனை சம்சாரத்துக்கு. அவள் எங்கே இருக்கா இப்போ? 1 2 3 4 5 6 7 7 மாத காலங்களாகவே மனக்குழப்பம் நிறைவே இருக்கும். வரமாட்டோம்னு சொல்லுவாள். கால் வந்துட்டு ஆந்திராலாம் ஊமக்கலை. எப்படி கலை? ஊமக்கலை. உன்னால் அவளை காப்பாற்ற முடியுமாடா? எனக்கு என்ன விஷயம் தெரியுது, என்ன சொல்லுங்க, உடம்புல பிரச்சனை கொஞ்சம் பக்கத்தில் வாக்கா. கடவுள் தான் வழி. ஏனே நம்ம சொன்னால் எவன்டா கேட்கான்? என்ன சொன்னால் எவன் கேட்கான்? எவன் கேட்கான்? எப்படி சொல்லனே எனக்கு புரியலை. மனிதனுக்கு ஆரோக்கியம் உடம்புல இருக்கா உள்ளத்தில் இருக்காடா? உள்ளத்தில் தான். உள்ளத்தில் உறுதி இருந்தால் உடல் எப்பொழுதும் ஊக்கமாகவே இருக்கும். மகிழ்ச்சிக்காகத்தான் உலகமே வாழுது. அந்த மகிழ்ச்சியிலையும் சந்தோஷத்துலையும் ஒரு குறை இருந்துச்சுன்னா அந்த லைஃப் வந்து கேள்விக்குறியாயிரும். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்டா விட்டுக்கா. கால் வந்துட்டு வா, நீ உட்கார். ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டேன். இந்தா உனக்கு ஒரு தன்னம்பிக்கை குறைவு. நமக்குரிய ஆண் தத்துவத்தில் குறை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். உண்மையா? அந்த குறை இல்லை, உன் மனசில் தான் குறை. அதனால் இனிமேல் நீ சிறந்த ஆண்மகனாக இருப்பாய். ஆண்மை சக்தி உன் உடம்புல இருக்குடா, அது சக்தி வாய்ந்ததாக இருப்ப. கால் வந்துட்டு வா. மகாசக்திக்கு வருக மகனே, ஓடியா. என்னைய நினச்சிக்கா, மன மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இருப்ப. உன் பொண்டாட்டி வந்து சேர்ந்துட்டா, சந்தோஷமா இருக்கு. இந்தா நிம்மதியாக இருங்க. வா புண்ணியமார் மகளே, ஓடு. கோயில்பட்டியில் என்ன பண்ணலாம் சேரும்? மணியாச்சி சேர்ந்துக்கிடும், கழுகு மலை சேர்ந்துக்கிடும். உனக்கு எந்த ஊருப்பா? வா, கால் வந்துட்டு வா. மிட்டாய் வாங்கலையோ தம்பி, மிட்டாய் வாங்கலையோ. கோயில்பட்டியில் ஃபேமஸ் என்னடா? கோயில்பட்டியில் ஃபேமஸ் என்னது? இது யார் தந்தா? நீ கொடுத்தது தானா? தின்னு பார்த்தீங்களாப்பா எல்லாரும்? நல்லெண்ணெயா கடலெண்ணெயா? இது நல்லெண்ணெயில் நல்லெண்ணெய் தானே அது? கால் வந்துட்டு வா. உடனே ஆமாங்க. சொன்னது நீதானா? என்னடா வேணும் தம்பி? இப்போ ஒரு பாட்டு படித்தேன், புரியுதா? சொன்னது நீதானா, சொல் சொல் என் உயிரே, சம்மதம் தானா. இப்படி கெஞ்சின்னு கெஞ்சினாலும் மனசு இறங்க மாட்டேங்குடா. அந்த மனசை சரியாக்கணும், குடும்பத்தை ஒற்றுமையாக்கணும், சந்தோஷமாக வாழணும். ஆனால் ஒரு குற்றம் செய்யலைனாலும் சரி மூஞ்சை தூக்கிக்கிட்டு வான்னு உட்காந்துக்கிட்டா எப்படா வாழ முடியும்? கால் வந்துட்டுருவான். இப்படியெல்லாம் திரும்பி இதுக்கு வேற யாரும் தூண்டுதல் பண்ணி குழப்பம் பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அது உண்மைதான். அந்த தூண்டுதலுக்குரியவை 2 விதத்தில் நடந்தது, வாயாலும் செயலாலும் நடந்தது. அதனால் உனக்கு இப்போ உன் தொழிலையும் நல்லா பார்க்க முடியலை, வீட்டில் உறங்க முடியலை, ஓன் இல்லை உறக்கம் இல்லை, கிடக்கான் பற்றி இல்லை. அதனால் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வெற்றியாக்கி தாரேன், நல்வாழ்வு அமைச்சு தாரேன். கால் விட்டுருவோம். கர்மசாமிக்கு
வீடடங்கி இருப்பாள். பாலாஜி புண்ணியவான். நல்லா இருக்கா தம்பி, சாப்பிட்டு போ. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? வருகவே வருகவே இறைவா. யாருக்குக்கா? எங்க இருக்கா மகன்? கால் வந்துட்டுவாங்க. என்ன செய்யணும் அவனுக்கு? கால் வந்துட்டுவாங்க. நல்லா இல்லை. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பையனுடைய சின்சியாரிட்டிக்கு தகுந்தாற் போல துணை சரியில்லை. மனக்குழப்பமாகி பணம் சம்பந்தமான பிரச்சனை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அவங்க ரெண்டும் சீர் செய்ய முடியுமான்னு காட்டேன். தை மாதம் வரை பொறுமையாக இருக்கணும். பிரியாமல் காப்பாற்றி சந்தோஷமாக வாழ வச்சுட்டாங்க. கால் வந்துட்டுவாங்க. வெற்றி உண்டு, வாழ்க. கணவனை பற்றி ஆராய்ச்சி யாருக்கு? வீட்டுக்காரரை பற்றிய சிந்தனை. என்னம்மா எங்கே இருக்கிறார்? என்னம்மா அவருக்கு இப்போ பிரச்சனை? கால் வந்துட்டுவாமா. நல்லா இருக்கிறீங்க? உட்கார். உன்னுடைய கணவனுடைய உடலில் பார்த்தேன், சுரபிகள் கொஞ்சம் இயங்கலை. புரியுதா? டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? சுரப்பிகள் இயங்கலைன்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று. தைராய்டு சம்மந்தமானதில் கொஞ்சம் மைனர் பாயிண்ட் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. உன் பிள்ளைக்கு அவனுக்கு உயிர் சேதமெல்லாம் காப்பாற்றி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. ஓ, வரலாம். வெற்றியாக்கி தரேன், தைரியமாக இரு மகளே. 3:30 என்னைய பார்த்து போ. என்ன இந்தா கழுகுமலை. கழுகுமலை அம்பே, வேலன் விளையாடும் எங்கள் மலை அம்பே, குறிஞ்சியிலே பூமலர்ந்து குறுங்குதம்மா. என்ன வேணும்? ஏன் அழுதிங்க? என்னடா வேணும் தம்பி? இது யாரு? அது யாரு? கால் வந்துட்டு வா. பேக்கில் என்னடா வச்சிருக்கு? உட்கார். சாதகம்லாம் எங்கே இருக்கு? உன் பிள்ளைகள் ஜாதகத்தை பற்றி என்ன சொன்னாங்க? வீட்டை உங்களெல்லாம் மோதிட்டு ஓடக்கூடிய அளவுக்கு சாதகம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அந்த நிலையிலிருந்து மாற்றணுமா வேண்டாமா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? யார் அதுமே? இங்கே தள்ளிடுங்க. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். கண்ண முடி காக்கா, நீ தொடாம இருக்கு. கண்ண முடி காக்கா. சரி. உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். பிளட் சர்க்குலேஷனில் வந்து கொஞ்சம் ரிப்போர்ட்டுகள் நல்லா இல்லை. அதே மாதிரி இடுப்பு கிட்னி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. உயிர்கண்டம் ஏற்படுமோ அப்படி ஒரு விதி இருக்கான்னு கேட்டேன். இப்போதைக்கு இல்லை. கால் விழுட்டோம். நான் ஒரு பெரிய ரேடியாலஜி படிச்சிருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. என்னடா தம்பி நம்ம சொன்னால் எவன்டா கேட்கான்? இந்தா ஒரு பிள்ளைய உனக்கு குழப்பம் இல்லாமல் இருக்க வைக்கிறேன். பௌர்ணமிக்கு 3 நாள் உன் பையன் உங்கள் அண்ணன் போட்டோவை எடுத்து கொண்டு வர சொல்லு. என்கிட்ட வாங்க. ஓகே மேடம். அமெரிக்கன் கனடா. டைம் இருக்கு, கூப்பிடுறேன். சந்தோஷமா இருக்கு. அமெரிக்கன் கனடா. தலைவன் தலைவி. உங்க தலைவர் எங்க? வெங்கடேசனுங்க. வெங்கடேசன்
கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சகோதரி வீட்டில் மரணகண்டனமான சம்பவம் நடக்கக்கூடிய விதிகள் தொடங்கிவிட்டன. இன்னும் 1.5 ஆண்டு காலங்கள் அந்த அவகாசங்கள் இருக்கு. அதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஜீவனுக்கு முக்தி. ஆனால் மணக்கோலம் காணாமலே ஒருவருக்கு கண்டம் ஏற்படும் என்னுங்கிற விதியை நீலகண்டன் உரைத்தான். நீலகண்டனா யாருப்பா? சிவபெருமான். நீலம் என்றால் விஷம் என்பது பொருள். விஷத்தை கண்டத்தில் தாங்கியவன் யார்? சிவபெருமான். அதனால் அவனுக்கு மணக்கோலத்தையும் கொண்டு வந்து மரண காலத்தை நீக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கிடைக்கிற பெண்மணி மாங்கல்ய சக்தி உடையவளாக கிடைப்பாள். அவள் மாங்கல்யத்துக்கு இவன் உயிரோடு இருக்கணும் என்கிற சக்தி உடைந்திய பெண்ணை கொண்டு வந்து சேர்த்து ஆயுளை நான் பெருக்கித் தருகிறேன் மகளே, வெற்றி அடைவாய். காலம் சொல்லலாம். கனடா டு கோயம்புத்தூர், கன்னடா டு கோயம்புத்தூர் இருப்பார். நல்ல புரிஞ்சுவாங்க. கன்னடாவிலிருந்து கோயம்புத்தூருக்கு தொடர்புடையவர். அமெரிக்கன் கன்னடாவிலையும் அவருக்கு வீடு இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் வீடு இருக்குது. வரலாம். இந்தாப்பா, இந்த சக்தி உனக்கு ஞானத்தை கொடுக்கும், நிறைந்த செல்வத்தை உன் பேருக்கு கொடுக்கும். அந்த பையனுக்கு இந்த கனியை வச்சு நீ பூஜிக்க அவனுடைய ஆயுள் பெருகும், வெற்றி உண்டு. செல்வாக்கா இருக்க வைக்க அந்த வெங்கடேசர் இருக்கார், நீங்கள் பேசுங்க, கூப்பிட்டுக்காங்க, பேசிக்காங்க, செஞ்சுக்காங்க. கர்மசாமிக்கு யார்? எல்லாரும் குடும்பத்தோடு வாங்க. ஏன் அப்படி தனியாக நிற்கிய? நீங்கள் யார்? பிள்ளைக்கு என்ன வாழ்க்கை? குழந்தை இல்லை. நான் அதை கூப்பிடலை, கல்யாணம் கேட்டு வந்தவங்களை கூப்பிட்ருக்கேன். அப்படியா? நான் கல்யாணத்தை மட்டும் கேட்க வந்தவங்கள கூப்பிட்ருக்கேன். வாங்க, நீங்கள் போய் வெயிட் பண்ணி நின்னுங்க, 5 நிமிடங்கள் நின்னுங்க, கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் என்னப்பா? இருங்க, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. முக்கு வாக்கி பக்கத்தாக அம்மா பராசக்தி வா, வரலாம், உட்கார். உங்கள் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சுலமாடசாமியை கண்டேன். அந்த ஏரியாவிலேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்காருன்னு நினைக்கிறேன். சராண்ணா, அங்கே இசைக்கியமானும் இருக்கா. ஆனால் உன் வீட்டுக்குள்ளே சக்தி சொரூபமாகிய ஈஸ்வரி அம்மா பராசக்தியாக வந்திருக்கா. ஒரு இறந்த முன்னோர்களுடைய ஆத்மாவும் வீட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ 2.25 ஆண்டுகள் உங்கள் வீட்டில் வந்து மங்களகரமான காரியமாகிய திருமணம் சம்பந்தமான விஷயங்களை நினைப்பதும் பேசுவதும் தான் இருக்குமே தவிர நடைமுறைக்கு இருக்காது. அதே மாதிரி நிலையான தொழிலை வகுத்து தெளிந்த புத்தியோடு வைக்கணும்னு நினைத்தா முன்னுக்கு பின் முரண்பாட மனநிலைகள் இருக்குமே தவிர தெளிந்த மனநிலையோடு உறுதிப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமை இவருக்கு இருக்காது. இதுக்கு கிரகம் காரணமே தவிர பிள்ளை காரணம் கிடையாது. வேறு எதுவும் செய்வினைகள் இருக்குமா அப்படின்னு சிந்தித்திருந்தால் அது வெறும் பொய். அப்படி எதுவும் நடக்கவில்லை. வீணான அந்த சிந்தனை நம்மளை பாவத்தில் கொண்டு போய் தள்ளிடக்கூடாது. அதனால் இந்த கிரகநிலைகள் மாறக்கூடிய நல்ல டைம் வந்தாச்சு. மங்கள காரியம் நடக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். என்ன ஆகணும்? எனக்கு போக முடியுமா? கேட்டு பார்ப்போம். மலை மலையாளம். சரி, வேறு என்னப்பா வேணும்? அதான் நம்ம முறையை சொல்லிட்டு, நிலையான வேலை இல்லாத வேதனை இருக்குது. செப்டம்பர்லேருந்து வேலை கிடைக்கும், உயர்வாக இருப்பான். பகலெல்லாம் மங்களம் உருவாகட்டும். வாமா பக்கத்தில் ஒரு பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியதானம்மா? இந்தா பாஸ்போர்ட் எடுத்து வா, தாத்தா அனுப்பி வைக்கிறேன். இந்தா காசு பணமும் கிடைக்கும், காதலும் கிடைக்கும்.
கர்மசாமிக்கு அவன் அது எதுத்தான் நினைக்கக்கூடாது, அவன் தானே நல்லா இருக்கணும். நீ ஓகே பண்ணிட்டா, நான் பார்த்துக்கிடுறேன். கேட்டா அடுத்து மங்களகரமான திருமணத்தை நடத்தி தந்த நன்றியோடு வந்து கேட்டு வந்த மகள். காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா, கைக்கு கை மாறும் பணமே. உட்காருமா. கல்யாணம் எப்போ? பணமெல்லாம் தயார் பண்ணியாச்சா? கண்ண முடிச்சா? முந்தைய எப்படி குபேரா? ஐயா, என் வாக்குப்படி அந்த திருமணத்தை நிர்ணயித்த நான் அந்த திருமணத்தை பரிபூரணமாக்கி தருகிறேன். அதுக்கு வேண்டிய எல்லா பணமும் மங்களமாக உனக்கு கிடைக்கும். இந்தா தங்கமாக இருக்கும். அடுத்த உத்தரவில் அதை பேசுவோம். கர்மசாமிக்கு அதே எனக்கு குழந்தை வரம் வேணும்னு கேட்டு வந்தவர்கள். குழந்தை பேரனா பேத்தியா? பேரன் தான் வேணுமோ? ஒரு பொம்பளை இப்படி கேட்கலாமா? ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பெற்றுக் கொடுப்பவா யார்? இதுக்கு நான் என்னையா பதில் சொல்ல? எப்போ ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் பெற்றுக் கொடுக்குறது யார்? தாய்க்குலம் தானே. அதனால் ஆம்பளை கேட்கலாம், ஆம்பளை வேணும். பொம்பளை அப்படி கேட்கலாமா? என்னை போல் பெண்மணிகள் இந்த உலகத்தில் தோன்ற வேண்டும். பெண்ணுக்கு நுண்ணறிவை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் இந்த மாதர் அறிவை கெடுத்தார். அப்படி சொல்லுதான். உண்மையா இல்லையா? யார் சொன்னா? ஆம்பளை தங்கப்ப கால் வந்துட்டுவாங்கப்பா என் பிள்ளைகளா. ஏ அப்பா, எவ்வளோ வயதுக்கு பிறகு கிடச்சிருக்கு. வாங்க, மண்டைக்காடு பகவதியை போய் பார்த்தீங்களா? உட்கார முடியுமா? அப்படிலாம் நின்றுக்கிட வேண்டியதான். அதுக்கு என்ன? தாய் பகவதி வாராள உங்கள் பக்கத்தில். அதனால் அவள்கிட்ட கேட்டேன், பொம்பளை பிள்ளை பிறக்கும் என்ன? அவளுக்கு பேர் அழகு பார்வதி அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன வைக்கணும்? அழகு பார்வதின்னு வைக்கணும். அதே மாதிரி அந்த பிள்ளை பிறந்து 7 வயதுக்கு உட்பட அவன் கோடீஸ்வரனாக இருப்பான், வீடு கட்டுவான், நிலையான பணியாகவும் இருக்கும். இந்த சகல ஐஸ்வர்யம் பெற்று வாழ்வாங்க. அடுத்து நிகழ்வோம். நல்லா இருங்க. கர்மசாமிக்கு அதே நாகர்கோவில் எல்லை உடல்நிலைகளை பற்றி வருத்தப்படுகிறார்களே, யாருக்கு? உடல்நிலை பற்றி யாருக்குப்பா? நாகர்கோவில் அவங்களுக்கு என்ன வேணும்ப்பா? கூப்பிடலை, சாமி கூப்பிடலையா? உடல்நிலையை பற்றி கேட்டு வந்திருக்காங்க. யார் உடல்நிலை சரியில்லாத? யார் வீட்டில் இருக்கா? உங்கள் வீட்டில் யாருக்கும் உடல்நிலை சரியில்லையா? சரி, கரெக்ட். 1 2 3 4 5 6 7. இடம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. என்ன இடம்? என்ன செய்யணும்? இந்தா பணமும் கிடைக்கும். அந்த இடத்த 3 மாதத்தில் டாக்குமெண்ட்டை முடிச்சுட்டு என்னை வந்து பார்க்க நல்லா இருக்கும். இந்தாடா வெற்றி அடைந்து என்னை பார்க்கவா, புண்ணியமாக இருக்கும். கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் இல்லை, கோயம்புத்தூர் கல்யாணம் பற்றி கேட்டு வந்தவங்க. பாப்பா, கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரு வளையல். கல்யாணம் வாமா வாமா வாமா. இதே கேள்விக்கு 3 பேர் இருக்காங்க. நின்னுக்கா. இது யாரு? வாங்க வாங்க, நின்னுக்கா. கால் வந்துட்டு வரலாம். வங்கி வளையல், சங்கு வளையல். உன் பிள்ளைக்கு திருமணத்தை வெற்றிகரமாக நடத்தி வைக்கிறேன். உன்னுடைய தொழிலுக்கு பல தீவினைகள் நடந்திருக்கு. அதையெல்லாம் மாற்றி கடன்லேருந்து உங்களை விடுதலை ஆக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வாங்க. அதே மாதிரி தலைவன் தலைவி, கணவன் மனைவி, பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. நாராயணா, இந்தா இந்த கனியை விளையாட்டாக நினைக்காம என்னை நினைத்து வை, பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்தா பூவும் பொட்டுமா என்னைக்கும் புன்னகையாக இருப்பேன். மங்களமாக
நல்லா இருப்பா.